இதன்படி இந்த நபி மொழியின் பொருள்களுள் ஒன்று, எவர் வெள்ளிக்கிழமையன்று தம் மனைவியுடன் உடலுறவு கொண்டு பின் தானும் குளித்து தன் மனைவியையும் குளிக்கச் செய்வித்து கூறப்பெற்றுள்ள பிற செயல்களை நடைமுறைப்படுத்துகின்றாரோ அவருக்கு அவர் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் பகரமாக 1 வருட காலம் நோன்பு நோற்று இரவில் தொழுத நன்மை கிடைக்கும். அதற்காக வாரம் ஒரு நாள்தான் உடலுறவு கொள்ள வேண்டும் என்று இந்த நபி மொழி கூறுவதாக தப்பர்த்தம் கொண்டுவிட வேண்டாம். வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகைக்கு முன் மனைவியுடன் உடலுறவு கொள்வது சிறந்தது என்பதைத்தான் இது சுட்டிக்காட்டுகிறது. அதற்கான காரணத்தையும் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மேலே சுட்டிக்காட்டியுள்ளார்கள். உடலுறவுக்கான சிறந்த நேரம் எது? பொதுவாக உடலுறவு செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான நேரம் இதுதான் என்று ஷரியத் எதையும் வரையறுக்கவில்லை. தம்பதிகள் உடலுறவு கொள்வதற்கு பகலோ இரவோ எந்த நேரத்தை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு பகல் என பல்வேறு நேரங்களில் தம் மனைவிகளுடன் உடலுறவு கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்பகமான செய்தியாகும். மேலும் உடலுறவுக்கான தூண்டுதலும் தம்பதியருக்கு போதிய வீரியமும் ஓய்வும் இருந்தாலே உடலுறவு செயல்பாடுகள் நடக்கும் என்பதால் உடலுறவுக்கு குறிப்பிட்ட நேரத்தை விதியாக திணிப்பது நடைமுறைக்கு ஏற்றதாகாது. அதே சமயம் அனுபவத்தின் அடிப்படையில் அறிஞர்கள் விரும்பத்தக்க நேரங்கள் என்று சிலவற்றை குறிப்பிடுகிறார்கள். இவை இங்கு ஒரு புரிதலுக்காக மட்டுமே தரப்பட்டுள்ளது. கட்டாயமானது என்றோ அல்லது நம்பத்தக்கது என்றோ கருதத் தேவையில்லை. விரும்பத்தக்க நேரங்கள். உடலுறவுக்கு ஏதுவான நேரம் ஓய்வாக இருக்கும் வேளை, தம்பதியர் இருவரிடத்திலும் சமமான இயல்புணர்ச்சி நிலவும் வேளை ஓய்கை. பதற்றம், கவலை அல்லது பசி, தாகம், சோகம், நோய்நொடி போன்றவை இச்சையை குன்றச் செய்துவிடலாம். இது போன்ற சமயத்தில் உடலுறவை தவிர்ப்பது நலம். சிலருக்கு ஏதுவான நேரம் இரவுதான். அறிஞர்கள் சிலர் இரவின் பிற்பகுதியே உடலுறவுக்கு மிகப் பொருத்தமான நேரம் எனக் கருதுகின்றனர். ஏனெனில் இரவின் முதற்பகுதியில் வயிறு நிறைந்திருக்கும். முழுமையாக உணவு செரிமானம் ஆன பின்பு உடலுறவு கொள்வது மிகப் பொருத்தமாக எடுக்கும். இதுவே அல்லாஹ்வின் தூதருடைய வழக்கமும் கூட. இருப்பினும் மற்ற நேரங்களிலும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மனைவிமார்களுடன் உடலுறவு கொண்டுள்ளார்கள். அபூ இஸ்ஹாக் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய இரவு நேர தொழுகை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் என்ன கூறினார்கள் என அலஸ்வத் இப்னு யசீதிடம் கேட்டேன். அதற்கவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவ்வாறு கூறியிருக்கிறார்கள். அவர்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவின் முதல் பகுதியில் உறங்கி பிற்பகுதியில் தொழுகைக்காக எழுந்திருப்பார்கள். அப்போது அவர்கள் தம் மனைவியுடன் தம் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள நாடினால் விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டு உறங்கிவிடுவார்கள். தொழுகைக்கான முதல் அழைப்பு கொடுக்கப்பட்டதும் அவர்கள் குதித்தெழுவார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் குளித்தார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறவில்லை. எனினும் அவர்கள் கூறியதை நான் விளங்கிக் கொண்டேன். எனினும் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கவில்லை எனில் வெறுமனே தொழுகைக்கான உளு கைகால் கழுவி தூய்மை செய்து கொண்டு 2 ரக்அத்துகள் ஃபஜ்ர் தொழுகையின் சுன்னா தொழுதார்கள். நூல் முஸ்லிம் 739. விஞ்ஞான ரீதியிலும் விடியற்காலை உடலுறவு ஆரோக்கியமானாதே என்பதை மருத்துவ நிபுணர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். காலை நேர செக்ஸ் நல்ல ஐடியாதான் என்கிறார்கள். நல்லதொரு இரவு தூக்கத்தை மேற்கொள்பவர்களுக்கு காலையில் உடலும் மனமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உடலில் வளர்ச்சி ஹார்மோன்கள் தூண்டப்படும். உடலும் நல்ல வலுவுடன் இருக்கும். இதனால் காலை நேரத்தில் செக்ஸ் வைத்துக் கொள்ளும்போது அது நிச்சயம் சிறப்பாகவே இருக்கும். ஆண்களில் பெரும்பாலானோருக்கும் இந்த காலை நேர பாலியல் உணர்ச்சி எழுவது சகஜம். எந்த நேரமாக இருந்தால் என்ன, உறவுக்கு மிக மிக முக்கியம் மென்மையான அணுகுமுறைதான். காலையாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி,
மாலையாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, அந்த உறவை அன்பு பரிமாற்றமாக, அனுசரணையான நிகழ்வாக, காதலுடன் கூடியதாக மாற்றிக் கொள்வதே தம்பதிகளுக்கு சாலச் சிறந்தது, காலத்திற்கும் நிலைத்திருக்கக் கூடிய உறவுக்கு வழிவகுக்கக் கூடியது என்பதை இருவருமே மறக்கக்கூடாது. இங்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியது அவசியமாகிறது. வெள்ளிக்கிழமை உடலுறவை பற்றி சிறப்பித்துக் கூறப்பட்டுள்ளதால் வாரம் ஒருமுறை உடலுறவு போதுமானது என்று முடிவு செய்து கொள்ளாதீர்கள். அவ்வாறு எண்ணுவது தவறு. பொதுவாக உடலுறவுக்கான காலமும் சரி, நேரமும் சரி, எத்தனை முறை என்பது பற்றிய குறிப்புகளும் சரி, எதையும் சரி அற்பொருட்படுத்தாத நிலையில் அதை வலியுறுத்தி சொல்வது சரியானதாகாது. தெளிவாகச் சொல்ல வேண்டுமானால் நேரம், காலம், இடம் இவற்றை உத்தேசித்து தம்பதிகள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள இஸ்லாம் முழுமையாக அனுமதிக்கிறது.